தமிழ்நாட்டை கலைஞர் நாடா மாத்த போறீங்களா? சாதி பெயரை அழிக்கிறது தான் திட்டமா, இல்ல தமிழருடைய அடையாளத்தை புதைப்பதுதான் உங்கள் திட்டமா? தீண்டாமையை ஒழிப்பதுதான் உங்கள் நோக்கம்னா முதல்ல திமுகவுல இருந்து தொடங்குங்க. சந்திரசேகர் ராவ், சந்திரபாபு நாயுடு, ராஜசேகர் ரெட்டின்னு முதலமைச்சராக பெயர்லேயே சாதி இருக்கக்கூடிய ஆந்திராவில கூட இல்லாத தீண்டாம தமிழ்நாட்டுல நடந்துச்சு. நீ எஸ்சி பிரசிடென்ட் தானே அப்படின்னு உங்க அமைச்சர் ஒருத்தர் கேள்வி கேட்டார். நாங்களெல்லாம் இன்னும் தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டாங்க. அதற்கெல்லாம் திமுக பதில் சொல்லிடுச்சா? ரெட்டி மாநாட்டுல நீ ரெட்டின்னு சொல்லிட்டு வா, நான் உனக்கு வேலை போட்டு தரேன்னு KKSSR ராமச்சந்திரனும் உங்கள் KN நேரும் பொது மேடையில் அறிவிக்கிறாங்க. அவர்களுடைய மனசுல முதல்ல சாதியை ஒழிச்சுட்டு வாங்க. நாயுடு மண்டபம் திறக்கிறதா இருந்தா முதல் ஆளா போயிட்டு உங்களுடைய ஏவாயில் நிற்கிறார், அவர்கள் மனசுல முதல்ல ஜாதியை அழிச்சுட்டு வாங்க. இவங்க திமுக கூடாரத்துக்குள்ளார ஜாதியை வளர்ப்பீங்க, ஆனால் தமிழின அடையாளத்தெல்லாம் அழித்து ஒழிக்கணும்னு நினைக்கிறதை எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் பட்டியலிட்டு இருக்கக்கூடிய பெயர்கள்ல கலைஞர் பெயர் இருக்கு, எம்ஜிஆர் பெயர் இல்ல, அத கூட எங்களுக்கு கேள்வி கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல மூளை முடுக்கெல்லாம் கலைஞர் தெரு, கலைஞர் பஸ் ஸ்டாண்டு, கலைஞர் நினைவிடம், கலைஞர் மருத்துவமனை கொண்டு போய் மூளை முடுக்கெல்லாம் சேர்க்கிறீங்க. ஒரு உச்சமா கொண்டு போயிட்டு அவங்க அம்மா பேர் வரைக்கும் வைக்கிறீங்க. ஏன்? நீங்க சாதி ஒழிப்பை முன்னிலைப்படுத்துகிறவர்களாக இருந்தால், அனைத்து சமுதாயத்துடைய தலைவர்களையும் அடையாளப்படுத்துவர்களாக இருந்தால், ஏன் MC ராஜா அவருடைய பெயர் இல்ல? ஏன் அயோத்திதாச பண்டிதருடைய பெயர் இல்ல? ஏன் ரட்டமலை சீனிவாசர் ஐயா அவருடைய பெயர் இல்ல? ஏன் இமானுவேல் சேகன் ஐயா அவருடைய பெயர் இல்ல? ஏன் அவங்க கூட்டணி கட்சி இதையெல்லாம் கேட்கறது இல்ல? கக்கன் பெயரையும் தோழர் ஜீவானந்தம் பெயரையும் வச்சு அதை தெரு ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுதா? ஏன் அவருடைய பெயரை எல்லாம் பட்டியல்படுத்தலான்னு ஒரு கூட்டணி கட்சியில இருந்து ஒரு கேள்வி வரலையே? என்ன கொடுமைங்க நடக்குது இங்க? என்ன கொடுமை நடக்குது? எல்லாத்துக்கும் உச்சமாக நீங்க 6ஆம் தேதி தெருக்களுடைய பெயர்கள்ல, ஊர்களுடைய பெயர்கள்ல சாதி பெயர் அகற்றணும்னு ஜியோ பாஸ் பண்ணிட்டு 9ஆம் தேதி GT நாயுடு மேம்பாலம் திறக்கிறீங்க. ஏன் GT மேம்பாலம் வைக்கிறது? உங்களால அதுக்கு வர புத்திசாலித்தனமா ஒரு பதில் சொல்றாரு. அவரை GT நாயுடுவாகத்தான் அடையாளம் தெரியும். அந்த நாயுடு என்பதை எடுத்தால் GT தெருன்னு வச்சா இதை யாரை நினைவு கூறுவதற்கு வச்சதுன்னு பேர் தெரியாம போயிடும் அப்படின்னு யாரு சொல்றது? திமுக காரங்க சொன்னா கூட பரவாயில்லைங்க. திகாவுடைய தலைவர், தற்போதைய தலைவர் ஆசிரியர் வீரமணி சொல்றார், உங்க வயசுக்கு தகுந்த பேச்சா இது? அப்புறம் எதுக்கு இந்தாண்ட வந்து உருட்டுறீங்க? நாங்க வந்துட்டு சாதியை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு இந்தாண்ட வந்து எதுக்கு உருட்டுறீங்க? சென்னையில ஆலந்தூர்ல முத்துக்குமாரசாமி நாயக்கர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் தன்னுடைய நிலத்தை எல்லாம் தானமாக அரசு அலுவலகங்கள் அமைவதற்கும், மருத்துவமனை அமைவதற்கும், பள்ளிக்கூடம் அமைவதற்கும் கொடுத்தார். இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1 லட்சம் ரூபாய் அன்னைக்கே கொடுத்திருக்கிறார். அவர் பெயர்லாம் ஒரு தெருக்கு பேர் வச்சிருந்தாங்க, முத்துக்குமாரசாமி நாயக்கர் தெரு. ஆனா அதை எப்படி தான் மாத்திட்டாங்க? MKN தெருன்னு வச்சுட்டாங்க. ஏன் நீங்க GTN தெரு நீங்க வைக்கிறது? அதுல மட்டும் நாயக்கர் உங்களுக்கு இடிக்குது, அவர் வன்னியகுல சத்திரியரா இருக்கிறாருன்ட்டு. இங்க மட்டும் நாயுடு உங்களுக்கு இனிக்குதா? அந்த நாயக்கர் கசக்குச்சு இல்ல? வன்னியகுல சத்திரியார் இருக்கக்கூடிய நாயக்கர் பேரை வைக்க கூடாதுன்னு கசக்குச்சு இல்ல? இங்க மட்டும் எப்படி உங்களுக்கு GT நாயுடுன்றது இனிக்குது? அதை எப்படி நீங்க திக காரங்களே கேள்வி கேட்கறீங்க? இது திமுக கூட்டணியில இருக்கவங்களா எப்படிங்க அனுமதிக்கிறீங்க? இதை நாளைக்கு இது எல்லாமே கலைஞர் நாடா மாறணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கலைஞர் நாடா மாறணும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சமாவது கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவர்கள் அறம் சார்ந்து இதை கேள்வி கேட்கறது கிடையாதா? நீங்க பேரை மாத்துருங்க. பேரை மாத்துறதா அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடையாளத்தை வைங்க. நீங்க GT நாயுடு எடுத்து அவர் அடையாளம் தெரியாதுன்றீங்க. முத்துராமலிங்க தேவர் தெருன்னு வைங்க. SS ராமசாமி படையாச்சார்னு விட்டுட்டா SS ராமசாமி சொன்னா தெரியாது. SS ராமசாமி படையாச்சார் தெருன்னு வைங்க. மாணிக்கவேல் நாயக்கர் இடத்துல யாருக்கும் தெரியாது, மாணிக்கவேல் நாயக்கர் தெருன்னு வைங்க. ஆறுமுக கண்டர்னு பேர் வைங்க. அர்த்தநாரீஸ்வர திருவர்மாவுடைய பெயரை வைங்க. அஞ்சலி அம்மாள் பெயரை எத்தனை பேருக்கு நீங்க சுட்டினீங்க? தமிழ்நாட்டினுடைய ஜான்சி ராணி கொண்டாடப்படக்கூடியவர்கள் அஞ்சலி அம்மாள் அவருடைய பெயரை எத்தனை தெருவுக்கு சூட்டுனீங்க? தன்னுடைய கற்ப காலத்துல கூட இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய அந்த வீரமங்கையினுடைய பெயரை சுட்டுறது கூட உங்களுக்கு மனம் வரலையா? திமுகவுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சுங்க, இதோட நம்ம சாப்டர் க்ளோஸ். இனிமேட்டு நம்ம ஆட்சிக்கு வர போறது இல்ல. நம்ம கடைசி காலத்திலேயே இதை எல்லா இடத்துலயும் கலைஞருடைய பெயரை வச்சுட்டு போயிடும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? வன்னியர், தேவர், கவுண்டர் சமுதாயத்து மக்கள் எல்லாமே அவங்களுடைய சொந்த செய்த தொழிலின் அடிப்படையில அது சாதியா மாறிடுச்சு. இது சாதி பெயர்ல அவருடைய தொழில் பெயர். அதுதான் பூர்வாங்கமான விஷயம் கூட. அப்ப கலைஞர்ன்றது கூட அவருடைய செய்த தொழில் தான். அவர் எழுதினாரு, அவர் வசனம் எழுதினாரு, அதனாலதான் அவர் கலைஞர்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட அதுவுமே ஒரு தொழில் பெயர் தானங்க. நீங்க எப்படிங்க நீங்க வன்னியரையும் கவுண்டரையும் முக்குளத்தோரையும் சமுதாயத்து மக்களையும் அது தொழில் சார்ந்த பெயராக நீங்க சொல்றீங்கன்னா, அப்ப கலைஞர் பெயர் தொழில் சார்ந்த பெயர் தானே. தூக்கி கலாச்சிட்டு போங்க. கருணாநிதி தெருன்னு வைங்க. ஏன் கலைஞர் தெரு? நீங்க கருணாநிதி தெருன்னு வைங்க. நீங்க பெரியார் தெருன்னு வைக்கிறீங்க. ஈவே ராமசாமி தெருன்னு வைங்க.
குறைந்தபட்சம் அதிகாரம் செய்யணும்ல. தமிழ்நாட்டை முழுக்க சுரண்டி அழிச்சு ஒழிக்கிறதுல என்ன உங்களுக்கு அவ்வளவு பெரிய முதன்மை, அவ்வளவு பெரிய அக்கறை உங்களுக்கு? இது தீண்டாமை ஒழிப்பு நடவடிக்கை இல்ல. திமுக மனசுக்குள்ளார பெரிய தீண்டாமை இருக்கு. பிளாஸ்டிக் சேர்ல தொடங்கி எல்லா விதத்திலும் தீண்டாமை இருக்கு. இல்லைன்னு சொல்லுவாங்களா? பொன்முடி சொன்னாரு, நீ எஸ்சி பிரசிடென்ட் தான் கேட்கிறாரு, சொல்லுவாங்களா? தயாநிதி மாறனும் டிஆர் பாலனும் நாங்கள் எல்லாம் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு கேட்டாங்களே, இது என்ன ஒரு கேள்வி? இது என்ன ஒரு கேள்வி? இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்காதவர்கள் இப்பயாவது கேள்வி கேளுங்க. கக்கன் பேராவில இணைங்க, எம் சி ராஜா பேரை இணைங்க, அயோதாச பண்டிதரோட பேரை இணைங்க, இமானுவேல் சேகரனுடைய பேரை இணைங்க. அவர்களெல்லாம் அடுத்த சந்ததியினருக்கு தெரியாமலே போயிட்டு நீங்க கலைஞர் மட்டும் என்ன, கலைஞர் என்ன கொண்டு போயிருக்கீங்க? பராசக்திக்கு வசம் எழுதினார். 2G காலத்துல இவங்க கட்சிக்காரர் தான் செஞ்சாங்க. அவங்க குடும்ப சண்டைக்குள்ளார தினகரன் பத்திரிகை ஆபீஸ கொளுத்துனாங்க. இந்த வரலாறு போய் பரப்ப போறீங்களா? கலைஞருக்காக நீங்க வரலாறு கொண்டு போய் எங்க திரிக்க போறீங்க? அப்ப இந்த கொடிகாத்த குமரனுடைய வரலாறு, செண்பராமன் வரலாறு, வஉசி வரலாறு, இவருடைய வரலாறுல யார் சொல்றது, யார் கடத்துறது? ஏன் அவர்களுடைய வரலாறுலாம் கொண்டு போயிட்டா? வஉசி சிதம்பரம் பிள்ளைன்னு சொன்னாதான் தெரியும். பிள்ளைய தூக்கிட்டா வஉசி அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய நிறைய பேருக்கு தெரியல. வைப்பீங்களா? என்னங்க இது? ஒரு அநியாயத்தின் உச்சமாக இருக்கு, அநியாயத்தின் உச்சமாக இருக்கு. அப்ப மாப்போசில இந்த நாட்டு மண்ணுக்காக போராடலையா, பாடுபடலையா? மண்ணுக்காக அவங்களா பாடுபடலையா? இது இப்படியாகவே போனால் தமிழ்நாடு கருணாநிதி குடும்பத்து வீடாக மாறிடும் என்பது மட்டும் நிதர்சன உண்மை, நிதர்சன உண்மை. ஜாதி பேரை பின்னணி வச்சிருக்கக்கூடிய ஆளக்கூடிய நாட்டுல இல்லாத தீண்டாம தமிழ்நாட்டுல இருக்குதுங்க. தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு தீண்டாம இருக்கு. அதை ஒழிக்கிறதுக்கு இது பாடுபடல. எல்லா இடத்துலயும் கருணாநிதி பெயரை புகுத்துறதுக்கு இவ்வளவு முயற்சி, இவ்வளவு வேலை நடக்குது. இன்னைக்கு நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்துல முதன்மையான திட்டம் என்ன? ஒண்ணும் இல்ல. எல்லா இடத்துலயும் கருணாநிதி பேரை கொண்டு போய் சேருங்க. கலைஞர் தெரு, கலைஞர் வீதி, கலைஞர் மருத்துவமனை, கலைஞர் பஸ் ஸ்டாண்டு, அது இதுன்னு வைங்க. ஏன் ராமநாதபுரத்துல அப்துல் கலாம் அவர்களுடைய பெயரை வச்சா ஏத்துக்க மாட்டோம்னுதா? ராமநாதபுரத்துல ஏன் நீங்க கலைஞர் கருணாநிதியோட பேரை வைக்கிறீங்க? இப்படித்தான் தர்மபுரத்துல பண்ணாங்க. அடுத்த நாள் போராடி அது திரும்பி மீட்டெடுத்தாங்க அந்த பேரை. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? இது ஒரு இன அழிப்பின் ஆரம்பம். இதெல்லாம் இன அழிப்பின் ஆரம்பம். எதுக்கு பக்கத்து நாட்டுல எல்லாரும் போரிட்டு செத்தான்? லட்சக்கணக்கான பேர், 2 லட்சம் பேர் எதுக்கு செத்தான்? வாழ வழி இல்லைன்னு செத்தாங்க, உரிமை இல்லைன்னு செத்தான். கஞ்சா கூட குடிச்சிட்டு வாடுறதா இருந்தா அந்த உசுரை தக்க வச்சு அதனால வாழ்ந்திருக்க முடியும். இப்படி ஒரு பிழப்பு, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதோட செத்து முடியலாண்டான்னா போராடி செத்தான். இது ஒரு இன அழிப்பின் ஆரம்பம். இது ஒரு இன அழிப்பின் ஆரம்பம். தமிழினம் இப்படியான சூழ்ச்சி வலையில் சிக்கி அழிஞ்சது நாளைக்கு வரலாறு சொல்லக்கூடிய நேரத்துல உங்களை எல்லாம் நினைத்து நாளை சந்ததியினர் வெட்கப்படுவார்கள்.